ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி தகப்பனே எங்களை ஒப்பு கொடுக்கணும் ராஜா. அந்த நேரத்துல கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நேரத்துல கூட தகப்பனே நீர் இந்த வார்த்தை மூலமா நீங்க கூட இடைபடுங்க. இன்றைக்கு தேவையான மன்னாவை நீங்க எங்களுக்கு தந்து அதுக்கு ஓடக்கூடிய பலநீர் எங்களுக்கு தருவீராக. பேசுகிறவர் நீ, நான் அல்ல. பிதாவின் ஆவியானவர் நீரை பேசுவீராக. தகப்பனே மாம்சம் கேட்டப்படட்டும், எல்லா ஜனங்களோட இருதயங்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னைக்கு வேத தியானிக்கும்படியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் அதோடைய 11வது வசனத்துல நம்ம அதுல பார்க்க போறோம். 20ஆம் அதிகாரம் யோவான் யோவான் எழுதிய சுவிசேஷம் நூல் 20ஆம் அதிகாரம். இது நமக்கு ஒரு தெரிஞ்ச பகுதி. இதுதான் எல்லாமே நம்ம அதிகமா தியானிச்சது, அதிகமா இந்த வார்த்தையை குறித்து கேள்விப்பட்டதுதான். இது மகதலேனாள் மரியாள் இயேசு கிறிஸ்துவோட உயிர் திருதை பார்த்ததே வேதத்தை பார்த்தா இந்த மகதலேனா மரியாள் அவர்கள் தான். இந்த மகதலேனா மரியாள் அவர்கள் ஆண்டோடு கூட இருந்த சீஷர்களோ தெரிந்து கொள்ள சீஷன் பேதுருவோ யாருமே பார்க்கல. அவர்கள் கூட ஆண்டோடு கூட இருந்து அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் பார்த்த யாருமே பார்க்கல. ஆனா ஃபர்ஸ்ட் பார்த்ததே யாருன்னா இந்த மகதலேனா மரியாள் தான். இந்த பகுதியில் நமக்கு தெரியும், ஆண்டோடைய சரீரத்துக்கு பரிமள தைலம் தெளிக்கும்படியாக இந்த மகதலேனா அதிகாலையிலே எழும்பி ஆண்டோட கல்லறைக்கு நேராக புறப்பட்டு போறாங்க. அங்க கல்லறையோட வாசல் திறக்கப்பட்டதை பார்த்த உடனே அவங்க நேரா போய் சீஷர்கள் கிட்டையும் பேதுரு கிட்டையும் போய் அறிவிக்க போகிறாங்க. அறிவிச்ச உடனே மற்ற சீஷர்களும் பேதுரும் ஓடி போய் அந்த கல்லறை இடத்துக்கு போகிறாங்க. போய் பார்க்கிறாங்க. உள்ள பேதுரு போய் பார்க்கிறாரு. அங்க ஆண்டோட சரீரமும் இல்லை, எதுவுமே அல்ல. அவர் பார்க்கிறார். பார்த்த பிறகு அங்க அவங்க பார்த்தது வெறும் துணி தான். ஓரமா சுட்டி வைக்கப்பட்ட ஆண்டோடைய துணியை மட்டும் பார்க்கிறாங்க. பார்த்துட்டு இவங்க வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே வெளியே வந்துட்டு இவங்க திரும்பி போயிருந்தாங்க. அதுல 20ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்கும்போது தெரியுது, அவருடைய சரீரம் இல்ல உடனே அவங்க எல்லாம் திரும்பி போறாங்க. இதுல நம்ம 11வது வசனத்துல பார்த்து நம்ம தியானிக்க போகிறோம். இவங்க திரும்பி போயிட்டாங்க. இவங்க பார்க்க முடியாதனால திரும்பி போயிடுறாங்க. ஆனா மகதலேனா மரியாள் இன்னும் அதே இடத்துல நிக்கிறாங்க, அதே இடத்துல இருக்கிறாங்க, நிலைச்சு நிக்கிறாங்க கர்த்தருக்குள்ள. காரியம், தேவ சமூகத்துல தேவ காரியத்துல நிலைச்சு நிக்கிறவங்களால மட்டும்தான் அவனோட உயிர் தெழுதலை பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அநேக வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. அநேக காரியத்தை நம்ம பயன்படுத்துவேன், நமக்கு நிறைய தரிசனத்தை தந்திருக்கிறாரு. ஆனா இன்னும் அது சில நேரத்துல அந்த உயிர் தெழுதலை, அந்த வாக்குத்தத்தம் உயிரடைகிறது நம்ம வாழ்க்கையில இன்னும் பார்க்க முடியல. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு நிறைய காரியம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா அந்த உயிர் தெழுதலை நம்ம பார்க்கவே இல்லை இன்னும் நம்ம வாழ்க்கையில. இன்னைக்கு இந்த மகதலேனா மரியாளை போல சீஷர்கள் பார்க்கலன்னு சொல்லி நிலைச்சு நிக்கல, அவங்க திரும்பி போயிட்டாங்க. ஆனா நிலைச்சு நின்ன மகதலேனா மரியாள் வாழ்க்கையில தான் ஆண்டவர் உயிர் தெழுதலே தந்தது. இந்த 20ஆம் அதிகாரம் அதோட 10வது வசனம் சொல்லுது, அவங்க திரும்பி போறாங்க. இவங்க பேதுரு அவங்க பாக்குறாங்க, திரும்பி போக ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு சில நேரத்துல கர்த்தர் நம்ம வாழ்க்கையில சொன்னதை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போகாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். நமக்கு கர்த்தர் செய்தாலும் செய்ய விட்டாலும் நம்ம கர்த்தருக்குள்ள நிலைச்சு நிற்போம். நம்ம அந்த ரட்சிப்புக்குள்ள நிலைச்சு நிற்போம். அவர் வார்த்தையில நம்ம நிலைச்சு நிற்போம். நம்ம ஜெபத்துல நம்ம நிலைச்சு நிற்கோம்னா நிச்சயமா ஒரு நாள் உயிர்த்தெழுதலை பார்க்க முடியும். இந்த மகதலேனா மரியாள் நிலைச்சு நின்னாங்க தேவ சமூகத்துல. அவங்க திரும்பி போகல. ஒரு நன்மை கர்த்தர்கிட்ட இருந்து கிடைக்கலன்னு உடனே அவங்க திரும்பி போகல. உயிர்த்தெழுதலை பார்க்கலன்னு உடனே திரும்பி போகல. கிறிஸ்துவின் சரீரம் அங்க இல்லைன்ன உடனே அவங்க திரும்பி போகல. அவங்க அங்கேயே நிக்கிறாங்க. அவங்க இன்னும் அதே இடத்துல நின்று பார்க்காங்க, கிறிஸ்துவனுடைய சரீரத்தை காணுமேன்னு சொல்லி. இப்ப அவங்க இருதயத்துக்குள்ள 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பார்க்கிறோம். அவங்களுக்குள்ள ஒரு பாரம் உண்டாகுது. இன்னைக்கு கர்த்தருக்குரிய காரியத்துல நம்ம அவங்க சரீரத்தை காணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பாரம். 20ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, அவங்க அழுது கொண்டே இருக்கிறாங்க. அவங்க அழுது கொண்டே இருக்கிறாங்க கல்லறை வாசலுக்குள்ள. இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய காரியத்துல நம்ம இழந்து போய் இருப்போம். நம்ம தனிப்பட்ட ஸ்பிரிச்சுவல் லைஃப நம்ம அநேக கர்த்தருக்குரிய காரியத்தை நம்ம நம்ம இழந்து போன நிலைமையில நம்ம இருப்போம்.
போன மாசம் போன வாரங்கள் நம்ம ஜெபித்தது மாதிரி இந்த வாரம் நம்ம இருக்கிறோமான்னு கேட்டா, சில நேரத்துல அன்னைக்கு நான் அத்தனை அதிகாரம் வாசிச்சேன் பிரதர். இன்னைக்கு அந்த அதிகாரம் அவ்வளவு தூரம் நான் வாசிக்கல. ஏதோ ஒரு காரியத்தை இழந்திருக்கிறேன். அவ்வளவு நேரம் நம்ம ஜெபிச்சோம். இப்போ அவ்வளவு நேரம் நம்ம ஜெபிக்குமா கேட்டா இல்ல. ஏதோ ஒரு பகுதியில நான் கர்த்தரை நான் இழந்திருக்கிறேனா? அவர்கிட்ட நான் அன்பு செலுத்துற நேரத்தை நான் இழந்திருக்கிறேன். அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதை நான் இப்ப இழந்து போன நிலைமையில நான் இருக்கிறேன். ஏதோ ஒரு காரணத்துல கர்த்தருக்குரிய காரியத்தை நம்ம இழந்த நிலைமையில நம்ம இருக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரத்தை நம்ம இழந்து இருக்கிறோம். கர்த்தரை எதிர்பார்க்கிறது யாரு? நம்ம இன்னைக்கு அதை தேடுவோம்னா நிச்சயம் நம்ம அதை கண்டடைவோம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, தேடுகிறவன் தான் கண்டடைவான். உண்மைதான். ஆனா சீஷர்கள் தேடுனாங்க, அவர்கள் கண்டடையல. ஆனா மகதலேனா மரியாள் தேடினாங்க. அத வசனம் சொல்லுது, அவங்க அழுது கொண்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் கல்லறை உள்ள போறாங்க. பாரத்தோடு யார் தேடுறாங்களோ அவர்கள் கண்டடைவாங்க நிச்சயமா. இன்னைக்கு நம்ம ஆண்டுக்குரிய காரியத்தை நம்ம இழந்துட்டோம்னு நமக்குள்ள ஒரு பாரம் இருக்குதா? நம்மளுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பை இழந்துட்டோம்னு நமக்குள்ள ஒரு பாரம் இருக்குதா? ஏதோ ஒரு காரியத்துல நம்ம தரிசனத்தை இழந்துட்டோம்னு நமக்குள்ள ஒரு பாரம் இருக்குதா? நமக்குள்ள பாரம் உள்ளத்தோடு நம்ம தேடினோம்னா கண்டடைவோம். அந்த 20:11 சொல்லுது, மகதலேனா மரியாள் அவங்க அழுது கொண்டே இப்போ கல்லறைக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாரம் அவங்கள என்ன செய்யுதுன்னா தேட வச்சுது. அந்த பாரம் இன்னும் அவங்க அதிகமா நிலைச்சு நிக்க செய்து கர்த்தருக்குள்ள. ஒவ்வொரு நாளும் ஒரு ஜெபத்தை ஜெபிங்க. என் இருதயத்தை எனக்கு என்னை பாரப்படுத்துங்க ஏசப்பா. நமக்குள்ள ஒரு பாரம் உண்டாகட்டும். கிறிஸ்துவ நம்ம இழந்துட்டோம். நமக்குள்ள அநேக நேரத்துல நம்மளுக்குள்ள அவருக்குரிய அன்பை இழந்துட்டோம். ஜெப நேரத்தை இழந்துட்டோம். வேத தியானத்தை இழந்துட்டோம். நம்மளுக்குள்ள பாரம் இல்லாததுனாலதான் நம்ம தேடுறது இல்லை. சில நேரத்துல நம்மளுக்குள்ள பாரம் இல்லை. அதுதான் நம்மளுக்குள்ள பாரம் உண்டாகிட்டுனா நிச்சயம் நம்ம நிலைச்சு நிப்போம். நம்ம வாழ்க்கையில நம்ம ரட்சிப்பின் வாழ்க்கையை விட்டு திரும்பி போக மாட்டோம். அது உள்ள நம்ம போய் தேடி போகிற அனுபவம் நம்மளுக்கு உண்டாகும். இன்னைக்கு நம்ம இழந்துட்டோம். ஆண்டவர் நிறைய பகுதியில ஏதோ ஒரு நான் உங்க 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 அன்பை விட்டு நான் இழந்துட்டேன் ஏசப்பா. உங்க 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 வார்த்தையை விட்டு நான் இழந்துட்டேன். ஏதோ ஒரு பரிசுத்தத்தை நான் இழந்துட்டேன்னு நம்ம நினைக்கலாம். அதை நம்ம இந்த நேரத்தை விட்டுற வேண்டாம். நமக்கு அந்த பாரத்தை இன்னும் என்னை பாரப்படுத்துங்க. என் இருதயத்தை இன்னும் பாரப்படுத்துங்க. பாரத்தினா நிரப்பதான் நம்ம அதை தேடுவோம். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல நம்ம வாக்கு தத்தத்தை உயிரிடைறதை நம்ம பார்க்க முடியும். இவங்க அழுது கொண்டு இருக்கிறாங்க. அழுது கொண்டு இப்போ இவங்களுக்குள்ள இருதயம் உள்ள போய் தேடி போக செய்தது. 2வது காரியம், இவங்க போய் பார்க்கிறாங்க கொகைக்குள்ள. அங்க போய் பார்க்கும்போது அவங்க பார்த்தது சிலைய அந்த துணியை மட்டும் அல்ல, சுருட்டி வைக்கப்பட்ட துணியை மட்டும் அல்ல, தூதர்களையும். அதே குகைக்குள்ளதான் சீஷர்களும் பேதுருவும் போய் பார்க்கும்போது துணியை மட்டும் பார்க்கிறாங்க. அதே பாரம் இல்லாம தேடுனதுனாலதான் அவங்களுக்குள்ள பாரம் இல்ல. கிறிஸ்துவின் சரீரத்தை இழந்துட்டோமேன்னு பாரம் இல்ல. சும்மா போய் தேடி போகிறாங்க. அவங்க போய் பார்க்கிறாங்க. அவங்களுக்குள்ள அந்த துணியை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சுச்சு. ஆனா மகதலேனா மரியாள் அழுது கொண்டு பாரத்தோடு உள்ள போய் பார்க்கிறாங்க. அவங்க தூதர்களை பார்க்கிறாங்க. யாரு பார்க்க முடியும்? இவங்களுக்குள்ள இருக்கிற பாரமுள்ள இருதயம்தான். அதுல 13வது வசனம் நினைக்கிறேன். அவளை இல்ல 12வது வசனம், இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் வெள்ளாடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அதே குகைதான். அதே குகைக்குள்ளதான் மகதலேனா மரியாளும் போகிறாங்க. ஆனா மற்ற சீஷர்களும் கூட இருந்து பேதுருவோ யாருமே பார்க்காதத பார்த்தது காரணம் இவங்களுக்குள்ள இருந்த பாரம். இவங்களுக்குள்ள பாரமுள்ள இதயம் தேடுனதுனால. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம பாரத்தோடு நம்ம கர்த்தரை தேடுவோம்னா, நம்ம இழந்ததை நம்ம கர்த்தருக்குரிய காரியத்தை நம்ம இழந்ததை நம்ம தேடுவோம்னா, நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃபை இழந்த பகுதிகளை நம்ம தேடுவோம்னா நிச்சயம் நம்ம கண்டுபிடிப்போம். நிச்சயம் நம்ம கண்டடையலாம். நம்ம வாக்குத்தத்தம் உயிரிடையதை நம்ம பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில இன்னும் உயிரிடையாம இருக்கிறதுக்கு காரணம் நம்ம ஆண்டுக்குரிய காரியத்தை நம்ம இழந்துட்டோம். வாக்குத்தத்தம் நமக்கு சொன்ன தரிசனம் இன்னும் உயிர் அடையாம இருப்பதற்கு காரணம் நம்ம இன்னும் தேடணும்னு கர்த்தர் விரும்புகிறார்.
ஏதோ ஒரு பகுதியில் நம்மகிட்ட கர்த்தர்கிட்ட கேட்போம், நான் எதை தேட நீங்க சுத்தமா இருக்கிறீங்க, நான் எதை இழந்துட்டு நீங்க தேவன் கிட்ட கேட்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் இந்த நாட்கள்ல. நம்ம தேடுவோம்னா கண்டடைவீங்க. பாரத்தோடு தேடினீங்கன்னா கண்டடைவீங்க. நீங்க துணியை மட்டும் பார்க்க மாட்டீங்க, சீஷர்கள் பார்க்கறத நீங்க அதிகமா பார்ப்பீங்க. தூதர்களை பார்க்க ஆரம்பிப்பீங்க உங்க வாழ்க்கையில. வேதத்தை பார்க்கிறோம், சவுல் கழுதை இறந்தது உண்மைதான். அவங்க தேடி போனது கழுதைதான் தேடி போனாங்க. ஆனா அவங்களுக்கு கடைசியில வைக்கப்பட்ட அழைப்பு ராஜ அழைப்பு. க கழுதைதான் சொல்லி அருவருப்பா நினைச்சிட்டு அவங்க தேடி போகாம இல்ல. இல்ல இந்த ஜெப வாழ்க்கை தானே இழந்துட்டோம், நம்ம அருவருப்பா நினைக்க வேண்டாம். கர்த்தருக்குள்ள அன்பை இழந்துட்டோமே அருவருப்பா நினைக்க வேண்டாம். அதை தாமதமா செய்ய அதை தாமதிக்க வேண்டாம். கழுதை தொலைஞ்சு போன உண்மைதான் சொல்லிட்டு சவுல் தாமதிக்கல, தேடி போக ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம இழந்துட்டோம், இல்ல பரவாயில்ல நெக்ஸ்ட் வீக் தேடிக்கிடலாம், இல்ல அடுத்த வாரம் கர்த்தருக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில புதுப்பித்துக் கொள்ளலாம்னு தாமதிக்காதீங்க. தாமதிக்காம உடனே செயல்படுங்க. உடனே செயல்பட ஆரம்பிங்க. நிச்சயம் நீங்க கண்டடைவீங்க. நீங்க நினைக்கலாம், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை ஏதோ ஜெபத்தை தானே தேட போறோம், கர்த்தருக்குள்ள அன்பை தானே தேட போறோம், நீங்க நினைக்கிற அதை வந்து நீங்க அதை ஒரு அற்பமா எண்ணாதீங்க. அது ஒரு ராஜ அழைப்புக்காக வைக்கப்பட்டிருக்குது சவுலுக்காக. இவங்க தேடி போனது சரீரத்தை தான், மரித்த சரீரத்தை தான். ஆனா கிடைச்சது கிறிஸ்துவிட உயிர்த்தெழுதலை பார்க்க முடிஞ்சது. சவுல் தேடி போனது கழுதைய தான். ஆனா அவங்க கடைசி கண்டடைந்தது ராஜ அழைப்புக்காக அவங்க வைக்கப்பட்டிருக்காங்க. ரூத்து வாழ்க்கைய பார்க்கிறோம், அவங்க ஏதாவது சிந்தப்பட்ட கதிர் கிடைக்குமான்னு தேடி போகிறாங்க. அவங்க அவங்க போனது அதுக்குதான். ஆனா அவங்களுக்கு போவாசுடைய நிலம் சொந்தமாகப்பட்டது தெரியாது. அதுக்கு பிறகுதான் தெரியுது, நம்ம அங்க தேடி போனதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டுன்ட்டு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தருக்குரிய காரியத்தை நம்ம இழந்திருக்கிறோம், உண்மைதான். ஸ்பிரிச்சுவல் லைஃபை இழந்திருக்கிறோம், அவருக்குள்ள அன்பை இழந்திருக்கிறோம். அதை நம்ம உடனே தேடி போக பழகுவோம். அதை தாமதமா போடாதீங்க. அதை தேடி போகிறதுல 2 நாள் நாளைக்கு தேடிக்கிடலாம், நாளாகச்சு தேடலான்ட்டு அதை தாமதம் செய்யாதீங்க. உடனே செயல்படுங்க. உடனே நீங்க இன்னைக்கு செயல்படணும் கர்த்தர் விரும்புகிறாரு. உடனே இன்னைக்கு தேடி போக பழகுங்க. என்னைக்கு இழந்தீங்களோ அன்னைக்கு தேடி போக பழகுங்க. என்னைக்கு நீங்க தேடி போக ஆரம்பிக்கிறீங்களோ உங்க உயிர்த்தெழுதலை கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிச்சயம் காண செய்வார். அப்போ யாருக்கு உயிர்த்தெழுதலை பார்க்க முடியும்னா, பாரம் உள்ளவர்கள், பாரத்தோடு தேடுறவங்க நிச்சயம் கண்டடைய முடியும். இழந்து போனதை தேடணும். உடனே செயல்படுகிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயம் காண்பிக்க செய்வார். காரியத்தை பார்த்தோம், பாரத்தோடு தேட பழகுங்க. இழந்துட்டோமே, நம்மளுக்குள்ள ஒரு பாரம் உண்டாகட்டும். இன்னைக்கு அநேக நேரத்துல ஏன் நம்மளுக்குள்ள பாரம் வரலன்னா, நம்ம வேற ஏதோ ஒரு பகுதியில நம்ம சாட்டிஸ்ஃபைடாய் ஆயிட்டோம். இன்னைக்கு நம்ம கையில உதாரணத்துக்கு ஒரு கோடி ரூபாய் நமக்கு இருக்கு. அதுல ரூபா தொலைஞ்சிட்டோம்னா நம்ம அதை தேட மாட்டோம். ஏன்னா நமக்கு ஒரு கோடி ரூபா இருக்கும்போது ரூபா பெரிய காரியம் அல்ல. அது நம்ம இதயத்தை பாரப்படுத்தாது. இதே ஒரு அந்த 1 கோடியிலே நம்ம 1 கோடியும் இழந்துட்டோம்னா நமக்கு பாரம் ஆகும். நம்ம அதை தேடுவோம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை விலையேற பெற்றது. நம்ம அதை தேட பழகுவோம். நமக்குள்ள பாரம் எப்போ வரும்னா, எதை நம்ம அதிகமா நம்ம விலை உயர்ந்ததா நம்ம நினைக்கிறோமோ அப்பதான் நம்ம தேடுவோம். நம்ம கிட்ட அந்த அப்போ சொன்ன உதாரணத்தின்படி 1 கோடி ரூபாயில ஒரு மீதி நமக்கு 1 ரூபா தான் தொலைஞ்சுது, மீதி இருக்கிறது நம்ம சாட்டிஸ்ஃபைடு ஆயிட்டோம்னா நம்ம தேட மாட்டோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தி அடைஞ்சிட்டீங்கன்னா தேட மாட்டீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் நம்ம தேட மாட்டேங்கிறோம்னா, சில பகுதியில நம்ம திருப்தி அடைஞ்சிட்டோம். பிலிப்பியர் 2 அதிகாரம் 21 நம்ம பார்க்கும்போது அதை சொல்லுது, அநேக கிறிஸ்துவின்குரியதை தேடாமல் நமக்குரியதை நம்ம தேடுறோம். நிறைய நேரத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம தேட பழகுவோம். நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம இழந்ததை நம்ம தேட பழகுவோம். ஒரு ஒரு மாம்சமான காரியத்தை நம்ம தேடுவதை காட்டிலும் கிறிஸ்துக்குரிய காரியத்தை நம்ம தேட பழகுவோம்னா நிச்சயம் நம்ம தேடுவோம். அப்போ நமக்குள்ள பாரம் இருந்ததுன்னா தான் நம்ம தேட பழகுவோம். ஆகாருக்குரிய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். ஆகார்
எப்போ துறவ தேட ஆரம்பிச்சாங்கன்னா, தன் பிள்ளை சாக நிலைமையில இருக்கப்பட்டு, அவ இறுதியா பாரப்பட்ட நிலைமை பிறகுதான், தனக்கு தண்ணி வேணுங்கிறதே தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நமக்குள்ள பாரம் உண்டாகட்டும். ஒவ்வொரு வேளையும் ஜெபிக்க ஆரம்பிங்க. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில இழந்துட்டோமே, நமக்குள்ள ஒரு பாரம் உண்டாகட்டும். பாரம் ஏன் இல்லைன்னா, நம்ம ஏதோ ஒரு பகுதியில நம்ம திருப்தி அடைஞ்சு போய் இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம திருப்தி அடைஞ்சு ஏதோ ஒரு பகுதியில மாம்சமாக நம்ம திருப்தி அடைஞ்சதுனாலதான் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃபை நம்ம தேட மாட்டேங்கிறோம். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்குள்ள பாரம் உண்டாகட்டும். உலக பாரம் நமக்கு வேண்டாம். உலக கவலை நம்மளுக்கு வேண்டாம். ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல கூடிய பாரம் நம்மளுக்கு உண்டாகட்டும். கர்த்தர் நமக்கு அதை தான் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம நம்ம யாரு தேடுவானா, யார் வாழ்க்கையில கர்த்தர் உயிர்த்தெழுதலை காண்பிக்க செய்ததுன்னா, பாரமுள்ள மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கையில தான் கர்த்தர் உயிர்த்தெழுதலை காண செய்தாங்க. யார் வாழ்க்கையில உயிர்த்தெழுதலை பார்க்க முடிஞ்சதுன்னா, தேடின பாரமுள்ள இதயமுள்ள மகதலேனா மரியாள் வாழ்க்கையில தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பாரம் உண்டாகட்டும். கிறிஸ்துவின் வாழ்க்கையில நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை உயிரடையாம இன்னும் இருப்பதுக்கு காரணம், ஏதோ ஒரு பகுதியில நான் ஆண்டவருக்குரிய காரியத்தை நான் இழந்து போயிருக்கிறேன். ஏதோ ஒரு ஜெப வாழ்க்கையில, ஏதோ ஒரு பரிசுத்தத்துல, ஏதோ ஒரு பகுதியில நான் இழந்து போன நிலைமையில இருக்கிறதுனாலதான் என்னால வாக்குத்தத்தத்தை காண முடியல. இன்னைக்கு நம்ம தேட ஆரம்பிப்போம். சவுலை போல நம்ம நினைக்க வேண்டாம், நம்ம கழுதைதான் தேடி போறோம்ட்டு. அது நம்ம ராஜ அழைப்புக்காக நம்ம கூட இருக்கலாம். ரூத்தை போல சிந்தப்பட்ட கதிர்க்காக தான் போறோம் அற்பமா நினைக்க வேண்டாம். அது நம்ம போவசனுடைய நிலத்துக்கு சொந்தமாக கூட இருக்கலாம். இன்னைக்கு நம்ம தேடுவோம், நிச்சயம் நம்ம கண்டடைவோம். இன்னைக்கு ஏதோ நமக்கு கர்த்தர் தந்த வாக்குத்தத்தை இந்த வருஷம் வாக்குத்தத்தை தந்திருக்கலாம். அது நிறைவேறாத போல இருக்கலாம். அது நிறைவேறாம இருக்கிறதுக்கு காரணம் நம்ம இன்னும் தேடணும். இன்னும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில அதிகமா தேடணும் கர்த்தர் விரும்புகிறார். 2வது காரியம், சீஷர்கள் திரும்பி போயிட்டாங்க. பழைய வாழ்க்கைக்கு நம்ம இன்னும் திரும்பி போகாம அந்த ரட்சிப்புக்குரிய வாழ்க்கையில நம்ம நிலைச்சு நிற்போம். கர்த்தருக்குரிய வாழ்க்கையில நிலைச்சு நிற்போம். அவருக்குரிய வார்த்தையில நம்ம நிலைச்சு நிற்போம். நிச்சயமா கர்த்தர் நமக்கு நிச்சயம் அதை காண செய்வார். நிச்சயம் உயிர் தெழுதல் நம்ம பார்ப்போம். நம்ம வாக்குத்தத்தம் உயிரடைகிறத, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை உயிரடைகிறத, நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில, நம்ம தொழில் காரியத்தை, நம்ம செய்கிற காரியங்கள்ல நம்மளுடைய எதிர்காலங்கள் உயிரடைதல் நிச்சயம் நம்மளால் பார்க்க முடியும். ஜெபம் செய்வோமா? ஸ்தோதரிக்கிறோம் பிதாவை, துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோதரிக்கிறோம் தகப்பனே. இந்த வேலையில கூட ராஜா எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்துல கூட ராஜா அநேக வாக்குத்தத்தத்தை நீங்க எங்களுக்கு தந்திருக்கீங்க. உண்மைதான் ஏசப்பா. அநேக வாக்குத்தத்தை நீங்க உன்னை கொண்டு நான் செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க. எங்க வாழ்க்கையில நான் இது நீங்க செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க ராஜா. ஆனா அந்த வாக்குத்தத்தம் இன்னும் உயிரடையாம நிலைமையில இருக்குது ராஜா. அந்த உயிர்த்தெழுதலை நான் இன்னும் தேடணும் ராஜா. நீங்க எங்க வாழ்க்கையில உயிர்த்தெழுதலை கொடுக்கணும்னு நீங்க சித்தமா இருக்கிறீங்க. ஆமென் தகப்பனே. இன்னைக்கு நாங்க இழந்ததை நீங்க நீங்க விரும்புறீங்க. யாரு தேடுகிறார்களோ அவர்கள் கண்டடைவார்கள் சொல்லியிருக்கிறீங்க ராஜா. இன்னைக்கு கூட தகப்பனே, எங்க இருதயத்தை பாரப்படுத்துங்க. எங்க இருதயத்தை பாரப்படுத்துங்க. என்னென்ன பகுதிகளை நாங்க இழந்துட்டோமோ, என்னென்ன காரியத்தை நாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இழந்துட்டோமா, நாங்க என்னென்ன காரியத்தை நாங்க இழந்துட்டோம்னு நீங்க எங்க வாழ்க்கையில சொல்ல விரும்புறீங்களோ அந்த பகுதியில எங்களை பாரப்படுத்துங்க. எங்க இருதயத்தை பாரப்படுத்துங்கப்பா. எங்க இருதயத்தை பாரப்படுத்துங்க. உலக பாரத்தை எங்க இருதயத்தை நீக்கி போட்டு தகப்பனே, உங்களுக்குரிய காரியத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்க தேடணும் ராஜா. நாங்க தகப்பனே தாமதமா தேடக்கூடாது. உடனே செயல்படக்கூடிய கிருபை ஒவ்வொருவருக்கும் அளிப்பீராக தகப்பனே. என்னென்ன பகுதியில தகப்பனே இவங்க உங்க அன்பை விட்டு விலகிட்டாங்களா, ஏதோ ஒரு காரியத்துல தகப்பனே உங்களை விட்டு தூரம் போன நிலைமையில இருக்குதா, ஆமென் தகப்பனே. இவங்க உங்க வாழ்க்கையை உயிர்த்தெழுதலை பார்க்கக்கூடிய கிருபையை கொடுப்பீராக தகப்பனே. உடனே செயல்பட கிருபையை உங்களுக்கு செய்வீராக தகப்பனே. ஆமென் தகப்பனே. வாக்குத்தத்தத்தை இன்னும் உயிரடையலை என்பதற்காக, ஆமென் சரீரம் காணலை என்பதற்காக இவங்க வாழ்க்கையில திரும்பி போகாதபடிக்கு, ரட்சிப்பின் வாழ்க்கையை விட்டு திரும்பி போகாதபடிக்கு, பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போகாதபடிக்கு உமக்குள்ள நிலைச்சு வாழக்கூடிய கிருபையை ஒவ்வொருவருக்கும் அளிப்பீராக தகப்பனே. ஒவ்வொருவரை கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இவங்க வாழ்க்கையில தகப்பனே எல்லா பகுதியிலும் ஆமென் வாக்குத்தத்தம் உயிரடையட்டும் தகப்பனே. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த நேரத்தை உயிரடைவதாக தகப்பனே. இவங்களை தேட விடாம எந்தெந்த பகுதியில இவங்க தகப்பனே திருப்தி அடைஞ்சிருக்கிறாங்களோ அவங்க அந்த திருப்தி இவங்க வாழ்க்கையிலிருந்து நீக்கி போடுவீராக. இவங்க இருதயத்திலிருந்து
நீக்கி போடுவீராக தகப்பனே. எந்த வேலையிலும் இவங்க திருப்தி அடையா தகப்பனே, அதை தேடுகிற பிள்ளைகளை அவங்க மாற்றுவீராக. ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிற அண்ணா அக்காவை ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, வருகிற ஊழியங்கள் மிஷினரி தகப்பனே, அவங்க போகிற வெளி ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தாங்க. இந்த அந்த நேரத்து கூட ராஜா அந்த டுனாமிஸ் பிரேயர்ல கலந்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இவங்க வாழ்க்கையில தகப்பனே ஒவ்வொருவருக்கும் தகப்பனே என்ன காரியத்துக்காக ஜெபித்துட்டு இருக்கிறாங்களோ அந்த காரியத்தை நீங்க தகப்பனே சீக்கிரமா செய்து முடிக்க போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீர் முற்றிலுமாக மகிமைப்படுங்க. வந்திருக்க ஒவ்வொருவரும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவிநாமத்தை ஆசீர்வதிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. வார்த்தை உடையது, ஜனங்க உடையது தகப்பனே, நீர் பேசுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் துதிகன மகிமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மேற்பரச்சுகிறோமான இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.